Hello, my dear students. I welcome you all for my channel Science with Elil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரியில் ஒரு 3 லெசன்ஸில் புக் பேக் அண்ட் புக் இன்சைடில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எப்படி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் படிக்கணும், எப்படி ப்ளூப்பர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் எக்ஸாமுக்கு, எப்படி வந்துட்டு ஹை அச்சீவர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனும் மிட்டம் டெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டுக்கு 1 வீக் பிஃபோர் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ அதையும் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போது ஜென்ரலாக இந்த 3 லெசனில் எதெல்லாம் புக் பேக் எதெல்லாம் புக் இன்சைடில் இம்பார்ட்டன்ட் கொஷின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெட்டலர்ஜி லெசனில் பாருங்கள். வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல்ஸ் ஃப்ரம் தேர் ஓர்ஸ். தென் வாட் இஸ் த ரோல் ஆஃப் லைம்ஸ்டோன் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயன் ஃப்ரம் இட்ஸ் ஆக்சைடு Fe2O3. தென் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் மூலமாக எந்த ஓர்ஸை கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். தென் கேங்குனா என்ன, ஸ்லாக்னா என்ன, வேப்பர் ஃபேஸ் ரீஃபைனிங்னா என்ன, மினரல்ஸ்க்கும் ஓர்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, ரீஃபைனிங் ஆஃப் நிக்கல் மான்ஸ் ப்ராசஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். தென் யூஸ் ஆஃப் ஜிங்க்கு, எலிங்கம் டயக்ராமோட லிமிட்டேஷன்ஸ் 2 மார்க்கில் இம்பார்ட்டண்ட். வாட் இஸ் லீச்சிங், வாட் இஸ் சிமெண்டேஷன், வாட் இஸ் ஆசிட் லீச்சிங், இதெல்லாம் புக் இன்சைடில் இம்பார்ட்டண்ட் 2 மார்க் கொஸ்டின். தென் என்ன மாதிரி கலெக்டார் டிப்ரெஸிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம் இன் ஃப்ளோட்டேஷனில் அப்படின்றதெல்லாம் 1 மார்க் கொஷின்லேயும் வரும், 2 மார்க் கொஷின்லேயும் வரும். தென் ரோஸ்டிங்னா என்ன, கேல்சினேஷன்னா என்ன, ரோஸ்டிங்க்கும் கேல்சினேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இதெல்லாம் வந்து இன்சைட் 2 மார்க் கொஸ்டினில் வரலாம். தென் ஆட்டோ ரிடக்ஷன் ரிப்பீட்டட் 2 மார்க் கொஸ்டின், புக் இன்சைடு கொஸ்டின் வெரி இம்பார்ட்டண்ட். தென் ரோல் ஆஃப் கிராஃபைட் ராட்ஸ் இன் த எலக்ட்ரோமெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம். Then gravity separation or hydraulic was very very important 3 mark inside question. Then what is cyanide leaching, what is melting, write about magnetic separation, write a note on Van Orkel or refining of titanium, very very important 3 mark question. Then 5 mark question பார்த்தீங்கன்னா zone refining, electrometallurgy of aluminum. Then பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் த ஃபாலோயிங்னு கேட்பாங்க, ஒவ்வொருத்தரோட ரோல் என்ன, ஒவ்வொரு எக்ஸ்ட்ராக்ஷன்லேயும் கேட்பாங்க, ரீஃபைனிங்லேயும் கேட்பாங்க. Then principles of electrolytic refining with an example. Write a short note on electrochemical principles of metallurgy. Then explain flotation process. How is copper extracted from copper pyrites? ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற 5 மார்க்கில் புக் பேக்கும் இருக்குது, புக் இன்சைடும் இருக்குது. நீங்கள் ஆன் த ஹோல் இதை ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் மெட்டலர்ஜி லெசனை பற்றி கவலையே பட தேவையில்லை. ஹை அச்சீவர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே படிக்கணும். நீங்கள் வந்துட்டு மீடியாக்கராக இருக்கீங்க, ப்ளூப்பர்ஸாக இருக்கீங்கன்னா புக் பேக்கை தரவு பண்ணிவிட்டு அப்புறமா புக் இன்சைடில் உங்களால் என்ன முடியுமோ அதை லேர்ன் பண்ணுங்கள். தென் பார்த்தீங்கன்னா P block 1 ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபஸ்ட் எலமெண்ட் ஆஃப் P block வெரி வெரி இம்பார்ட்டண்ட். யூஸ் ஆஃப் போராக்ஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் CO அண்ட் CO2, ஹைட்ரோபோரேஷன், தென் போரேட் ரேடிக்கலை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, தென் போரிக் ஆசிட் எப்படி போரான் நைட்ரைடாக மாற்றுறது, தென் CO ரெடியூசிங் ஏஜென்ட்டு ஜஸ்டிஃபை பண்ணுறது, கேட்டனேஷன்னா என்ன, ப்ரீஃபாக அதை பற்றி சொல்கிறது, ஃபிஷர் ட்ரோப் சிந்தசிஸ்னால் என்ன, சிலிக்கோன்ஸோட யூஸஸ் என்ன, தென் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட். புக் பேக் கொஸ்டினும் இருக்குது, புக் இன்சைட் கொஸ்டினும் இருக்குது, பார்த்து லேர்ன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் எனி 3 யூஸ் ஆஃப் போரானோட யூஸஸ் என்ன, ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரிக் ஆசிட் பற்றி சொல்லுங்கள், யூஸஸ் ஆஃப் போரிக் ஆசிட் பற்றி சொல்லுங்கள், வாட் இஸ் வாட்டர் கேஸ் ஈக்குலிபிரியம்னா என்னன்னு கேட்பாங்க, வாட் இஸ் பாஸ் ஜீன், இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன்சைட் 2 மார்க் கொஸ்டின் பாஸ் ஜீன்லாம். தென் கிவ் த யூஸ் ஆஃப் CO and CO2. தென் அலுமினியம் 3 குளோரைட் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது, தாலியம் 3 குளோரைடை விட ஏன், அந்த மாதிரி கொஷின் கேட்கலாம். Then what happens when boric acid is heated, very very important inside question. How to prepare borazine, இது அப்படிதான். இன்ஆர்கானிக் பென்சன்னா என்ன, போரசோல்னா என்ன, போரசின்னா என்ன, இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். மெக்கஃபி ப்ராசஸ், இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். தென் பொட்டாஷ் ஆலம்னா என்ன, பேர்ன்ட் ஆலம்னா என்ன, அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஆலத்தோட யூஸ் என்ன, இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின் யூஸஸில் கண்டிப்பாக வரும். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், நீங்கள் கண்டிப்பாக தரோவாக படிச்சிடணும். தென் 5 மார்க்கில் எல்லாம் வரலாம். ப்ரீஃப்லி ஆலோட்ரோபிசம் ஆஃப் P block எலமெண்ட்ஸை பற்றி கேட்கலாம், மெயினாக கார்பனை ரெஃபர் பண்ணி. தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரின் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், ஜியோலைட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தென் ரைட் அபவுட் த ப்ரிப்பரேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிலிகோன்ஸ், இதை பற்றியும் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், போத் புக் பேக் அண்ட் புக் இன்சைட். ஸோ தரவாக லேர்ன் பண்ணிடுங்க. இது P block 1.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட், இதெல்லாம் ரொம்ப ஈஸி லெசன். டிஃபைன் யூனிட் செல், கிளாசிஃபை த ஃபாலோயிங் சாலிட்ஸ், பாயிண்ட் டிஃபெக்ட்னா என்ன, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எஃப்சிசி பிசிசி சிம்பிள் கியூபிக் எல்லாத்துலேயுமே கேட்கலாம். தென் ஒய் வந்து அயனிக் கிறிஸ்டல்ஸ்னால் ஹார்ட் அண்ட் பிரிட்டிலாக இருக்குது, கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன, தென் கிவ் எனி 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயானிக் கிறிஸ்டல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க 3 மார்க் கொஸ்டினில். தென் பார்த்தீங்கன்னா ஸ்காட்கி டிஃபெக்ட்னா என்ன, ஃப்ரெங்கல் டிஃபெக்டை பற்றி சொல்லுங்கள், கோவலன்ட் சாலிட்ஸ் என்ன அதோட எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுங்கள். தென் வாட் இஸ் கிறிஸ்டல் லாட்டிஸ், பிராக் ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லிட்டு அதில் டேர்ம்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. தென் டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் ஐசோட்ரோபி அனிசோட்ரோபி இன் சாலிட், அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட்டு. தென் எனி 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை சொல்லுங்கள். பேக்கிங் எஃபிஷியன்சினா என்ன, அதை எப்படி மெஷர் பண்ணுறது. தென் சிம்பிள் கியூபிக் பிசிசி எஃப்சிசியை ஸ்கெட்ச் பண்ணி ட்ரா பண்ணி அங்கே உள்ள நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பெர் யூனிட்ஸ் எல்லாம் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்கலாம். தென் ஜிங்க் ஆக்சைடு வந்து கலர்லெஸ் அட் ரூம் டெம்பரேச்சர் பட் இட் டர்ன்ஸ் எல்லோ கலர் ஆன் ஹீட்டிங் ஏன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எஃப் சென்டர்னா என்ன, நீட் டயக்ராம் மூலமாக சொல்லுங்கள். இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க, அதை எக்ஸாம்பிளோட சொல்லணும் நம்ம. தென் கிளாஸிஃபை பண்ணணும், இங்கே உள்ளதெல்லாம் என்ன டைப்பு என்ன மாதிரி சாலிட்ஸ் அப்படின்னு. அலுமினியம் கிறிஸ்டலைஸ் இன் ஒரு சம் இருக்குது 125 pm, கேல்குலேட் த எட்ஜ் லென்த் ஆஃப் த யூனிட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அது மாதிரி தான் கேல்குலேட் த ரேடியஸ் ஆஃப் த சோடியம் ஆட்டம், அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும் நீங்கள். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான் சம் கேட்பாங்க. ஆர்கானிக் இன்ஆர்கானிக்லாம் ஈக்குவேஷன்ஸ் வச்சே சம் வந்துடும். ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், ஃபார்முலா எழுதி அதை பார்த்துக்கணும். இந்த டைப்பில் பார்த்துக்கோங்க, வேறு எதுவும் வராது இந்த லெசனில். தென் 5 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலைன் சாலிடுக்கும் அமாஃபஸ் சாலிடுக்குள்ள டிஃப்ரென்ஸ், இது இப்போ பப்ளிக்கில் கேட்டது. டெட்ராஹீட்ரல் ஆக்ட்ராஹீட்ரல் வாய்ட்ஸ்குள்ள டிஃப்ரென்ஸ், ஹெக்ஸகோனல் க்ளோஸ் பேக்கிங் கியூபிக் க்ளோஸ் பேக்கிங்குள்ள டிஃப்ரென்ஸ். தென் பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி ஆஃப் பேக்கிங் இன் கேஸ் ஆஃப் பாடி சென்டர் சிம்பிள் கியூபிக் எஃப்சிசி எல்லாத்துக்குமே படிச்சுக்கோங்க, எல்லாத்துலேயுமே இம்பார்ட்டண்ட். அதுவும் இந்த வட்டம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ், பாயிண்ட் டிஃபெக்டோட கிளாசிஃபிகேஷனை பற்றி சொல்லுங்கன்னு கேட்பாங்க. மாலிகுலர் கிறிஸ்டல் அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. தென் பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் சிம்பிள் கியூபிக், அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன், 3க்குமே பேக்கிங் எஃபிஷியன்சி படிக்கணும். தென் வந்துட்டு எக்ஸ்பிளைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் எட்ஜ் லென்த் ஆஃப் த எஃப்சிசி யூனிட்ஸ் அண்ட் கேல்குலேட் இட்ஸ் பேக்கிங் எஃபிஷியன்சி, இது மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் சாலிட் ஸ்டேட்டில், சரிங்களா, போத் புக் பேக் அண்ட் புக் இன்சைடில். ஸோ இப்போ நான் சொன்னதை வச்சு முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு தரோவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தென் மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கு நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம். ஹை அச்சீவர்ஸ், தென் வந்துட்டு ப்ளூப்பர்ஸ், தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா மீடியாக்கர்ஸ், எப்படி உங்களை தரோவாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும் அப்படின்றத டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வீடியோவாக கண்டிப்பாக மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கு 1 வீக் முன்னாடி நம்ம சேனலில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன கொஷின்ஸ் எல்லாம் உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ ஃபஸ்ட்டு புக் பேக் கொஷின்ஸ் 1 வேர்டோட, தென் புக் இன்சைட் கொஷின்ஸை படிச்சுக்கிட்டே வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன்ஸ்க்குரிய இம்பார்ட்டன்ட் புக் பேக் அண்ட் புக் இன்சைட் கொஷின்ஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.